ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். இந்த உலகம்ங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லங்க, எக்கச்சக்கமான ஜீவராசிகளுக்கும் தாய் மாதிரி தான் இருக்கு. உலகம் பொறந்ததிலேர்ந்து இங்க நடந்த இயற்கை மாற்றங்களும், வெயிலும் மழையுமா இருக்கிற வானிலை அமைப்புகளும், உயிரினங்கள் வளரவும் அழியறதுக்கும் முக்கிய காரணமா இருக்கு. ஒவ்வொரு இடமும் தனித்துவமான இயற்கை அழகையும் அதுக்கேத்த ஜீவராசிகளையும் வச்சிருக்கு. சில இடங்கள் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ஆனா சில இடங்கள்ல என்ன இருக்குன்னே தெரியாம மர்மமாவும் ரொம்ப ஆபத்தாவும் இருக்கும். அப்படி ஒரு இடம் தாங்க பாம்பு தீவுன்னு சொல்ற இல்ஹாடா கெய்மடா கிராண்டே. இத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாம்பு தீவு எங்க இருக்குன்னு பார்த்தா, தென் அமெரிக்கால இருக்கிற பிரேசிலோட சாவோ பாலோ கடற்கரையில இருந்து ஒரு 33 கிலோமீட்டர் தூரத்துல அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்குது. இந்த தீவு கிட்டத்தட்ட 4,30,000 சதுர மீட்டர், அதாவது 110 ஏக்கர் அளவுக்கு பரந்திருக்கு. முதல் பார்வைக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி, பச்சை பசேல்னு காடுகளோட கல்லு மலையுமா கடல் காத்து வாங்குற மாதிரி ரொம்ப அழகாத்தான் தெரியும். ஆனா இங்க ஒரு பயங்கரமான உண்மை மறைஞ்சிருக்கு. மனுஷங்க இங்க வாழவே முடியாது. காரணம் என்னன்னா, இங்க ஆயிரக்கணக்குல விஷப்பாம்புகள் இருக்குதுங்க. ஏன் இதை உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான இடம்னு சொல்றாங்கன்னா, இந்த தீவுல தான் உலகத்திலேயே ரொம்ப விஷமுள்ள பாம்புகள்ல ஒன்னான கோல்டன் லான்ஸ் ஹெட் வைப்பர் போத்ராப்ஸ் இன்சுலரிங்கிறது வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த வகை பாம்புகள் இங்க மட்டும்தான் இருக்குதாம். விஞ்ஞானிகள் கணக்குப்படி கிட்டத்தட்ட 2000 4000 பாம்புகள் வரைக்கும் இந்த சின்ன தீவுல வாழ்றதா சொல்றாங்க. இந்த பாம்போட விஷம் எவ்வளவு மோசமானதுன்னா, மனுஷங்களை சில நிமிஷத்திலேயே சாகடிச்சிடும் அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குமாம். அதனால தான் பிரேசில் அரசாங்கம் இந்த தீவுக்குள்ள யாரும் போறத சுத்தமா தடை பண்ணிட்டாங்க. மனுஷங்க மட்டும் இல்ல, யாருமே அனுமதி இல்லாம கப்பலை கூட பக்கத்துல விடுறதில்லை. இந்த தடைய ஏன் போட்டாங்கன்னா, பாம்பு மனுஷங்களை கடிக்க கூடாதுங்கிறதுக்காக இல்ல, மனுஷங்க அங்க போய் ஆபத்துல சிக்கிடக்கூடாதுன்னு தான் அரசாங்கம் இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துது. மக்கள் யாரும் தவறுதலா போயிடக்கூடாதுன்னு பிரேசில் கடற்படை வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் தீவைச் சுத்தி பராமரிப்பு வேலைக்கு போவாங்க. அப்ப கூட ஒரு டாக்டரையும் விஷ முறிவு மருந்துகளையும் எடுத்துக்கிட்டு ஒரு டீமோட தான் போவாங்க. அதே மாதிரி சில சயின்டிஸ்ட்களும் ஆராய்ச்சியாளர்களும் மெடிக்கல் ரிசர்ச்காக அனுமதி வாங்கிட்டு போவாங்க. அவங்க முக்கியமா அந்த பாம்புகளோட விஷத்துல இருந்து என்னென்ன மருந்து தயாரிக்கலாம்னு ஆராய்ச்சி செய்வாங்க. ஒரு 11,000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பனிக்காலம் எல்லாம் முடிஞ்சு கடல் நீர் மட்டம் எரிச்சுல்ல, அப்போதான் பிரேசில் நாட்டோட நிலப்பகுதியிலிருந்து ஒரு துண்டு தனியா பிரிஞ்சு போச்சு. அதுதான் இந்த பாம்புத் தீவு. அப்படி நிலத்திலிருந்து தனியா ஆனதால அங்க இருந்த ஜீவராசிகள் வெளி உலகத்தோட எந்த பழக்கமும் இல்லாம தனிச்சு போச்சு. சரியா? அந்த நேரத்துல சில பாம்பு வகைகளும் அங்க மாட்டிக்கிச்சு. அங்க வேட்டையாட ஆள் இல்லைன்னு தெரிஞ்சதும் இந்த பாம்புகள் பயங்கர வேகமா பெருக ஆரம்பிச்சுதுங்கோ. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்காக இந்த பாம்புகள் பறவைகளை வேட்டையாடத் தொடங்குச்சு. ஆனா பறவைகள் எல்லாம் செம வேகமா பறக்குதில்ல, அதனால சட்டுன்னு புடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷம் தேவைப்பட்டுச்சு. அதனால காலப்போக்குல பரிணாம வளர்ச்சின்னு ஒன்னு வந்து இந்த பாம்புகளுக்கு அந்த சக்தி கிடைச்சு போச்சு. அப்படி உருவானதுதான் இந்த கோல்டன் லான்செட் வைஃபருங்கிற புது ரகப்பாம்பு. இதோட அறிவியல் பேரு போத்ராப்ஸ் இன்சுலாரிஸ் இனம். வைஃப்ரிடே நீளம் 70 முதல் 90 செமி, சில சமயம் 120 செமி வரைக்கும் கூட வளரும் வாழுற இடம். இல்ஹாடா கெய்மடா கிராண்டே அந்த தீவுதான். விஷத்தோட பவர் நம்ம நிலத்துல இருக்கிற அதே இனத்து பாம்புகளை விட இது கிட்ட 5 மடங்கு அதிகம். இந்த பாம்போட பேருல இருக்கிற லான்செட்ங்கிறது அதோட தலை வடிவத்தை சொல்லுது. அதாவது ஒரு ஈட்டியோட முனை மாதிரி கூர்மையா இருக்கும் அதோட மூக்கு. உடம்பு முழுக்க மஞ்சளும் தங்கமும் கலந்த நிறத்துல
அங்கங்க பழுப்பு புள்ளிகளோட இருக்கும். அதனால தான் இதுக்கு கோல்டன்னு பேரு வந்துச்சு. இந்த கோல்டன் லான்செட் பாம்புகள் பெரும்பாலும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போற புலம்பெயர்ந்த பறவைகளைத்தான் நம்பியிருக்கு. கடலைக் கடந்து பறந்து வர்றப்போ சில பறவைகள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த தீவுல வந்து இறங்கும். அந்த நேரத்தை பார்த்துத்தான் இந்த பாம்புகள் தாக்கி தங்க கிட்ட இருக்கிற பயங்கர வேகமான விஷத்தால பறவைகளை உடனே முடக்கி வேட்டையாடிடும். இந்த பாம்போட விஷம் சும்மா சாதாரண விஷம் இல்லைங்க. சில நிமிஷங்கள்லயே ரத்தத்தை உறைய வச்சு ஆள காலி பண்ணிடும். பாம்பு விஷம்னு சொன்னாலே அது நம்ம உசுரையே எடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப விஷமானதுதான். ஆனா அதே விஷம்தான் மெடிக்கல் ஃபீல்டுல செமையா யூஸ் ஆகுதுங்க. சயின்டிஸ்டுகள் இந்த விஷத்தை பயன்படுத்தி உயர் இரத்த அழுத்தம், இரத்த உறைவு பிரச்சினைகள் மற்றும் இதய நோய்கள் போன்றவற்றுக்கான மருந்துகளை உருவாக்க முயற்சி செய்கின்றனர். சில ஆய்வுகளில் கோல்டன் லான்ஸ்ஹெட் பாம்போட விஷத்துல ஆன்டிபயாடிக் மாதிரி கிருமியை அழிக்கிற தன்மையும் இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ற பவரும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த தீவுல இருக்கிற பாம்புகளை காப்பாத்துறது நம்ம மனுஷங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்றாங்க. இந்த தீவுல இருக்கிற பாம்புகளோட வாழ்க்கை முறைய பத்தியும் அதோட விஷம் மெடிக்கல்ல எப்படி யூஸ் ஆகும்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் சில சயின்டிஸ்ட்கள் வருஷா வருஷம் பெர்மிஷன் வாங்கிட்டு தீவுக்கு போவாங்க. அவங்க ரொம்பவே செக்யூரிட்டியா போகணுங்க. காலுக்கு பாதுகாப்பு, ஸ்பெஷல் ட்ரெஸ், விஷத்தை முறிக்கிற மருந்து, டாக்டர் டீம்னு எல்லாமே கட்டாயம் வேணுமாம். ஆராய்ச்சியாளர்கள் இந்த பாம்புகள் எப்படி மாறி வந்திருக்கு, அதுங்க எப்படி இனப்பெருக்கம் செய்யுது, அதுக்கு என்னென்ன வாழ இடம் தேவைப்படுதுன்னு எல்லாத்தையும் கவனிச்சு ஆராயுறாங்க. ஆனா இப்ப கடல் மட்டம் ஏறுறது, வானிலை மாறுறதுன்னு சில காரணங்களால பாம்புகளோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருதாம். இது ரொம்பவே கவலைப்பட வேண்டிய விஷயம்தான். முடிவா சொல்லணும்னா இந்த பாம்புத் தீவு இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான இடமா இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.